வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசி. என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன்? என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளிலெல்லாம் பிரதானமானவைகளைக் கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னைப் பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். இன்னைக்கு பிள்ளைகளை மதிக்கணும், ரொம்ப அவசியம். அதுவும் இந்த காலகட்டத்தில், இந்த லாஸ்ட் ஜென்ரேஷன். நல்லா கவனிச்சு பாருங்க. நாம இருந்ததுக்கும் நம்ம அப்பாக்கள் இருந்ததுக்கும் தாத்தாக்கள் இருந்ததுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கும் உங்களுக்கே டிஃபரன்ஸ் நல்லா தெரியுது. நமக்கு கிடைக்காத மரியாதையை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு கிடைக்காத சுதந்திரத்தை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம அப்பாக்கள் எதிரில் நாம் உட்காந்தே பேச முடியாது இல்லையா? எதிர்த்தே பேச முடியாது. 2வது வார்த்தை பேசினா அடுத்த கேள்வி கேட்பாங்க இல்லையா? ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னையோட நிலைமை என்ன? இன்னைக்கு ஜென்ரேஷன் எங்கே போகுது? இதெல்லாம் நம்ம உலக பிரகாரமாக சொல்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸ்பிரிச்சுவலி கர்த்தருக்கு இம்பார்ட்டன்ஸா, குமாரருக்கு இம்பார்ட்டன்ஸா? இந்த ஏலி எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? அண்ணாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுறாங்க. அவங்க ஊற்றி ஜெபம் பண்ணும்பொழுது இவர் தூரத்துலேருந்து பார்க்குறாரு. பார்க்கறதுக்கு, அண்ணாளை பார்க்கறதுக்கு அவருக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அவர் கேட்குறாரு, எது வரைக்கும் நீ வெறி கொண்டு இருப்பாய்? எழுந்திரிச்சு போ அப்படிங்கிறாரு. அந்த அம்மா சொல்லுது, இல்லைப்பா நான் வெறி கொண்டல, நான் என்னுடைய பாரத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படின்னா விசுவாசி தப்பு பண்ணா கண்டிக்கிறதுக்கு அவர் எப்படி இருந்திருக்கிறாரு? உடனே இமிடியட், அப்படியே ஸ்பாட்ல அவர் சொல்லிடுவார், நீ பண்றது தப்பு, எல்லாம் ஓகே ஃபைன். இப்போ பசங்க தப்பு பண்றாங்க. பசங்க தனிப்பட்ட முறையில் தப்பு பண்றது வேற, அது அப்படி இருக்கட்டும், அது 2வது பார்க்கலாம். ஸ்பிரிச்சுவலி தப்பு பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பலிபீடத்துக்கிட்ட இருக்கக்கூடியதான அந்த தகன பலி செலுத்துறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டு போயிடுறான் கரியை. காணிக்கையை மிஸ்யூஸ் பண்றான். எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பார்த்தபோது கர்த்தர் எச்சரிப்பு கொடுக்கிறார். எச்சரிப்பு கொடுத்தும் இவன் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான்? பிள்ளைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான். கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற மிக முக்கியமான விஷயம், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு பிள்ளையை கொடுத்தது நீங்கள் திருப்பி அவர் கையில் கொடுப்பதற்கு. பிள்ளையை நீங்க நித்தியமா கையில் வச்சுக்க போறதே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பிள்ளை உங்க கையில் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்கள் பிள்ளைகள் கையில் இருப்பீர்கள். அதற்கு பேரும் 2 பேரும் தனித்தனியாய் பிரிந்து விடுவீர்கள். நான் கல்யாணத்தில் சொல்லலை, உலகத்தை விட்டு பிரிஞ்சிருவோம். ஒரு சர்டன் லிமிட், 70 பலத்தின் மிகுதினால் 80, அப்புறம் நம்ம இருக்கவே மாட்டோம், பிள்ளைகள் மட்டும்தான் இருப்பாங்க. அப்போ இந்த பிள்ளைகள் ஒரு டெம்பரவரி, நமக்கு கொடுக்கப்பட்டது ஒரு 30 வருஷம் 40 வருஷம். அந்த பிள்ளைகளை நம்ம இஷ்டப்படி வளர்க்குறோம், நமக்கு அது செஞ்சிருக்கிறோம், அது நம்ம இஷ்டம். நம்ம என்ன சொல்கிறோம்? என் பிள்ளை என் இஷ்டம், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அது நம்ம வச்சுக்கிறோம். அதுவே முதல்ல மிஸ்டேக். அது கர்த்தர் கொடுத்த சுதந்திரம். கர்த்தர் பரலோகத்தில் அந்த பிள்ளையை உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். என்ன ரீசனுக்கு கொடுத்தாருன்னு நீங்கள் முதல்ல ஆண்டவரை கேட்கணும். கேட்டுட்டு அதன் அடிப்படையில் பிள்ளையை வளர்க்கணும். பெற்றோர் என்னதுக்காக இருக்கிறாங்க? அவங்களுடைய இஷ்டப்படி, அவங்க சித்தத்தின்படி அவனை வளர்த்து அவங்க இஷ்டப்படி செய்யறதுக்கு இல்லை. கர்த்தர் எனக்கு பிள்ளையை கொடுத்துருக்கிறார், அந்த பிள்ளையை வளர்த்து கொடுன்னு பார்வோனுடைய குமாரத்தை கொடுத்துருக்கிறா. அதை வளர்த்து யார்கிட்ட கொடுக்குறா? அதை பெற்றெடுத்த தாய்கிட்ட கொடுக்குறா. அந்த தேவன் அப்படிதான் உங்ககிட்ட கொடுத்துருக்காரு. நீங்க தான் பெற்றெடுத்தீங்க, ஆனா தேவன் உங்களுக்கு கொடுத்தது காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு வளர்த்து கொடுக்கும்படிக்கு. இப்ப நாம அந்த சித்தத்தையே செய்யறது இல்லை. கர்த்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, பசங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, பிள்ளைகளை எப்படி பார்க்குறாங்க தெரியுமா? விக்கிரகம் மாதிரி பார்க்குறாங்க. இப்போவும் சொல்கிறேன், பிள்ளைகள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சுதந்திரம், அதை கர்த்தருக்கு ஏற்றபடி வளருங்கள். கர்த்தர்கிட்ட கேளுங்க, கர்த்தர் கொடுக்கும்போதே கேளுங்க, இது எதுக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே? இந்த பிள்ளையை ஏன் கொடுத்துருக்குறீங்க? இது எதுக்காக பரலோகம் எனக்கு கொடுத்துருக்குது? பாருங்கள், பைபிளில் ஒரு பிள்ளையை கூட ஆண்டவர் சும்மா கொடுக்கல. ஒவ்வொரு பிள்ளைக்கு பின்னாடியும் கர்த்தருக்கு என்ன இருந்துச்சு? திட்டம் இருந்துச்சு. உங்களுக்கு கொடுத்த பிள்ளைக்கு பின்னாடியும் திட்டம் இருக்குது. அதை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நம்ம கேட்கறது இல்லை. பேர் வைக்கும் போதாவது அதை கேட்டுட்டிங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நான் பைபிள்ல இருந்து கற்றுக்கிட்டதை உங்களுக்கு சொல்கிறேன். அவனுக்கு கர்த்தர் வைக்கிற பேர்லையே அவனுடைய லைஃப் ஆண்டவர் சொல்லி வச்சிருப்பார். அதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அவனை என்னத்துக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னு சொல்லி. நம்ம பேரையே மாற்றிடுவோம்.
நாம பல நேரங்களிலே தேவ சித்தம் என்ன என்பதை கேட்கறது கிடையாது. எனக்கு இஷ்டம், ஏன் வாழ்க்கை, ஏன் பையன், ஏன் பொண்ணு. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை விட அவர்களை அதிகமாய் நேசிக்கிறாய். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீ எனக்கு தான் கொடுக்கணும். என்கிட்ட கேள், ஏன்னா பிள்ளையை கொடுத்தது நான். என்ன கேளு, அவங்கள என்ன வளர்க்கணும்னு நான் சொல்றேன். நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன். சில பெற்றோருக்கு பிள்ளைகள் இந்த ஸ்கூல்ல படிச்சா தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கடனை உடனே வாங்கி அந்த பிள்ளை படிக்கிறதுக்குள்ள இவர் கடன்காரனா மாறிடுறார். ஃபீஸ் கட்ட முடியாம தடுமாறி. நான் ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு வந்த புதுசில் எனக்கு அவ்வளவா செலவு பண்ணுறதுக்கு எனக்கு வழி கிடையாது. அப்போ ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவரே இந்த பிள்ளையை படிக்க வைக்கணும், எங்கே படிக்க வைக்கணும், என்ன படிக்க. எனக்கும் நிறைய ஆசை இருந்துச்சு. இப்பவும் சொல்கிறேன், ஆஸ் அ ஃபாதராக எனக்கு நிறைய ஆசை இருந்துச்சு. என்னுடைய மகளை இப்படி படிக்க வைக்கணும், என் மகனை இப்படி. கர்த்தர் என் மகளுக்கு ஒரு சீட் கொடுத்தாரு. அதை நான் ஃபீஸ் கட்டக்கூடிய அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். அதை நான் தேடலை, தானாக வந்துச்சு. நான் தேடின காலேஜ் வேறு. 3 வருஷம் பேச்சுலர்ஸ் முடித்து மாஸ்டர்ஸ் முடித்து அதை ஃபீஸ் கட்டுறதுக்கு ஆண்டவர் கடன் இல்லாமல் கட்டுறதுக்கு கர்த்தர் கிருபை தந்தார், எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் பரலோகம் உங்களோடு கூட உடன் வரும், உங்களுக்கு போதிக்கும், உங்களை நடத்தும். நீங்கள் அந்த அப்படியே ஆண்டவர்கிட்ட படிக்க வைக்கிறதுலேருந்து ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு பாருங்க, உங்கள் பிள்ளைகளை பரலோகம் டேக் கேர் பண்ணி நடத்தும். உங்களுக்கு அது பேர்டனாகவே இருக்காது. பிள்ளைகள் ஆசீர்வாதம் தானே, பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் தானே. அப்போ அதோட வேதனை வரக்கூடாது இல்லை? அப்படி தானே பைபிள் சொல்லுது. கர்த்தர் ஆசீர்வாதத்தோட என்ன பண்ண மாட்டார், வேதனையை கூட்ட மாட்டார். ஏன் பிள்ளை வளர்க்குறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ வேதனையாக இருக்குது? படித்து முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகுதுங்கிறாங்க. ஏன் உங்களுக்கு போதும் போதும் ஆகுது? உங்கள் நோக்கம் என்ன, உங்களுடைய காரியம் என்ன? நீங்கள் உங்கள் இஷ்டப்படி நடத்திட்டீங்க எல்லாத்தையும். அதனுடைய விளைவு என்ன? ஃபீஸ் கட்ட முடியல, படிக்க வைக்க முடியல, எப்படி இதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு முடியல. அவன் போகிறான், அவன் போய் பாதியிலே நிறுத்திட்டு வந்துடுறான் படிக்கிறத. இது நிலைமையில் பிள்ளைகளுக்கு தேவ சித்தத்தை தாண்டி போய் எங்கெங்கேயோ போய் இன்னைக்கு பிள்ளைங்கள்லாம் கொலாப்ஸ். பெற்றோர் இப்போ புலம்புறாங்க, என்ன செய்யலாம், ஏது பண்ணலாம். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளை கையில் வாங்குற அன்னையிலிருந்து ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும், இவங்களை என்ன பண்ணணும், நான் என்ன செய்யணும், எனக்கு எதுக்கு கொடுத்தீங்க. அவங்களுக்கு வைக்கிற பேர்லேருந்து கர்த்தரை கேட்கணும், என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு. இன்னைக்கு நமக்கு நிறைய ஆசை இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம ஆசையெல்லாம் போடுறதுக்கு பிள்ளைகள் கிடையாது. நமக்கு ஆசை, என் பிள்ளையை அப்படி கொண்டு வரணும், இப்படி வரணும். அதனுடைய விளைவு என்ன? தேவ சித்தத்தை தாண்டி போயாச்சு, தேவ சித்தத்தை விட்டு அகைன்ஸ்டா போயாச்சு. இப்போ நாளைக்கு பிள்ளை தேவனுக்கு அகைன்ஸ்டா நிற்கிது. இப்போ பாருங்க, ஆண்டவர் கொண்டு போய் ஒரு காலேஜில் உங்கள் பிள்ளையை படிக்க சொல்கிறார். அந்த காலேஜுக்கு நீங்கள் போனீங்கன்னா அதை சுற்றி இருக்கிற ஆட்களையும் கர்த்தர் உங்கள் பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பார். கர்த்தர் சொல்லுகிற இடத்தில் பிள்ளை இருந்தால் எங்கேயுமே கெட்டு போகாது. அது தானியேல் பாபிலோனில் இருக்கிறதுக்கு சமம். கர்த்தர் பத்திரமாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைய பேர்டனாக கொடுக்கல, பிளஸ்ஸிங்காக கொடுத்துருக்கிறார். ஆனால் நீங்கள் நேசிக்க வேண்டியது முதல்ல காடை, முதல்ல ஆண்டவருக்கு இம்பார்ட்டன்ஸ். பிள்ளையை விக்கிரகமாக மாற்றாதீங்க. இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, பிள்ளைகள் எல்லாரை விட மேலே, தேவனை விட மேலே. எப்படி தெரியுமா? சர்ச்சுக்கு பிள்ளை வரதில்லை, சர்ச்சுக்கு பிள்ளை வரதில்லை. எங்கன்னு கேட்டு பாருங்க, இன்னைக்கு எக்ஸாமுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுருக்காங்க. உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு முன்பாக ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டு த காட். இது கடைசியில் என்ன ஆக்கிருச்சு தெரியுமா? ஏலியினுடைய ஆசாரியத்துவத்தையே தூக்கிருச்சு. ஆண்டவர் சொல்லிட்டார், நீ எப்போ என்னோட உன் பிள்ளையை அதிகமாக நேசிச்சியோ. ஆபிரகாமுக்கு என்ன டெஸ்ட் வச்சார் தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த டெஸ்ட் வைக்கும் போது அவர் சொல்கிற வார்த்தை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 22ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் 1 சொல்வார். அந்த டெஸ்ட் வைக்கும் போது ஒன்று சொல்வார். என்ன வார்த்தை சொல்வாருன்னா, அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்குப் போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகனபலியாக பலியிடு என்றார். உன்னுடைய அன்பான பையனை எனக்கு தான்றார். கேட்கும் போதே டெம்ப்ட் பண்ணுறாரு. அவனை கேட்கும் போது உன் பையனை கொடுப்பான்னு கூட கேட்கல. ஒரே ஒரு பையன் வச்சிருக்கல, ரொம்ப நேசிக்கிறல்ல, அவனை கொடுத்துரு. அந்த இடத்துல நல்லா கவனிச்சு பாருங்க. ஆபிரகாம் துக்கம் அடைந்தான்னு இருக்கவே இருக்காது, ஆபிரகாம் வேதனை அடைந்தான்னு இருக்காது. ஆனால் இஸ்மவேலை அனுப்ப சொல்லும் போது ஆபிரகாமுக்கு எப்படி இருந்தது? துக்கமாக இருந்தது. ஆனால் இங்கே ஆண்டவருக்கு கேட்கும் போது அவனுக்கு ஒரு துக்கமும் இல்லை. அவனுக்கு நல்லா தெரியும், இதை கொடுத்தவர் இவனை என்ன செய்ய வேண்டும் என்றும் அவர் ரெடி பண்ணி வச்சிருப்பார்.
இவனை மரித்தாலும் உயிரோடு கொண்டு வர அவரால் முடியும். கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு அவனுக்கு துக்கமே கிடையாது. கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு அவனுக்கு வேதனை கிடையாது. இன்னைக்கு கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பையனை கொடுக்க உங்களுக்கு சந்தோஷமா, பொண்ணை கொடுக்க சந்தோஷமா? ஊழியத்துக்கு போலாம்ப்பா, முதல்ல படிச்சுட்டு தான் ஊழியத்துக்கு வரணுங்கிறது நல்லது, வேணான்னு சொல்லல. ஆனா நீங்க படிப்பா அவனுக்கு என்னப்பா கொடுக்குறீங்கன்னா சேஃப்டியா கொடுக்குறீங்க. நாளைக்கு ஒருவேளை ஊழியத்துல ஒண்ணும் இல்லாம போயிட்டா வேலையாவது இருக்கும். கர்த்தர் கேட்கும் போது பையனை ஊழியத்துக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் இருக்குதா? என்னைக்காவது ஒரு சிலர் தவிர என்னைக்காவது உங்க பிள்ளையை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? ஆனா நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், செல்வ சீமானாய் இருந்த ஆபிரகாம் தம்முடைய பிள்ளையை எந்த துக்கத்தோடும் தேவனுக்கு தரவில்லை. அவன் சந்தோஷமாய் கொண்டு போய் கொடுத்தான். எப்தாவுடைய பொண்ணு பலி சொன்ன உடனே அவ சொல்றா, நான் முதல்ல கொஞ்சம் என்ன பண்ணிக்கிறேன், கன்னிகளுக்கான காரியங்கள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா சாக வரேன்னு சொல்றா. ஆனா ஆபிரகாம் பாருங்க, பிள்ளையை கேட்ட உடனே இன்னும் ஒரு வாரம் என் பிள்ளையோட இருந்துக்கிற ஆண்டவரே, ஒரு 3 நாள் இருந்துக்கிற ஆண்டவரேன்னு கேட்கல. மறுநாள் எப்போ எழுந்தானா? அதிகாலை வெயிட் பண்ணிட்டே இருக்கான். எப்ப கர்த்தருக்கு கொடுக்கலாம். நாளைக்கு கேட்டார் ஆண்டவர், டிலே பண்ணவே வேண்டாம், நாளைக்கு காலையில் as soon as possible எழுந்திருச்சான். ஏர்லி மார்னிங் எழுந்திருச்ச உடனே கர்த்தருக்கு கொண்டு போயிட்டான். இதுதான் கர்த்தருக்கு பிள்ளையை கொடுத்தல். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இன்ஜினியரா இருக்கிறவனோ டாக்டரா இருக்கிறவங்களோ பரலோகத்துக்கு போவாங்கிறது கன்ஃபார்ம் இல்லை. ஆனால் பிள்ளையை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்க பிள்ளையை ஹெவன்லி கவர்மெண்ட்டுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க. நீங்க ஹெவன்லி கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ண ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க. இன்னைக்கு பிள்ளைகளை எப்படி நேசிக்கிறோம்? கர்த்தரை விட அதிகமாக நேசிக்க தொடங்கிட்டோம். கர்த்தருக்கே கொடுக்க மாட்டோம். நாம தேவனுக்கு கொடுப்பதுக்கு ரெடியா இருக்கணும். எந்த நேரத்திலும் சரி, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் காட், ரெண்டாவது தான் பிள்ளை. இந்த ஆர்டரை மாற்றக்கூடாது. சில நேரத்தில் பிள்ளைகள் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்கள் காடுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸாக அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரும். அவங்களே சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு எங்கள் மேலே பாசமே இல்லை, ஆண்டவர் ஊழியன் ஓடுறாங்க, கர்த்தருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, எங்களுக்கு கொடுக்கறதில்லன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி கவலையே படாதீங்க. ஒரு நாள் உங்கள் நீதி அவர்களுக்கு முன்பாக தெரியும். ஒரு நாள் அவங்க சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மா நீதிமானாக இருந்தார்கள், அவர்கள் எங்களை கர்த்தருக்குள் வளர்த்தார்கள். ஒரு ஊழியக்காரர் அவருடைய சாட்சி புக்கில் எழுதியிருக்கிறாரு, காலையில் பைபிள் வாசிக்காட்டி அவங்க வீட்டில் டிஃபனே தரமாட்டாங்களாம். சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, காலைல பைபிள் வாசித்தா தான் பிரேக்ஃபாஸ்ட். அப்போ ஒரு நாள் சொன்னாராம், நான் இன்னைக்கு பைபிள் வாசிக்க மாட்டேன் அப்படின்னு. அவங்க சொன்னாங்களா, உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது. உடனே அவர் சொன்னாரா, பார்ப்போம். மத்தியானம் வரைக்கும் வாசிக்கலையாம், மத்தியானம் சாப்பாடும் கிடையாது. சாயங்காலம் வரைக்கும் பைபிள் வாசிக்கலையாம். அவங்க அம்மா சொன்னாங்களா, நைட்டும் சாப்பாடு கிடையாது. அப்புறம் கேட்டாராம், உங்களுக்கு என்னை விட பைபிள் தான் முக்கியமா? அவங்க சொன்னாங்களா, நீ பைபிள் வாசிச்சா தருவேன், இல்லைன்னா தரமாட்டேன். அன்னைக்கு அவர் கோபத்தோட போய் பைபிள் வாசிச்சுட்டு, இப்படி ஒரு தாய் தகப்பனை எனக்கு கொடுத்தீங்களே ஆண்டவரே, ஈவிரக்கமே இல்லையே இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் வாசிச்சுட்டு சாப்பிட்டாராம். ஆனால் ஒரு நாள் வந்தது, அவருடைய சாட்சி புக்கில் எழுதுறாரு, அன்றைக்கு என் தாய் தகப்பன் கர்த்தருக்குள் என்னை பைபிள் வாசிக்கிறதிலும் ஜெபத்திலும் நடத்தினது இன்று என்னை கொண்டு வந்து ஊழியக்காரனாய் நிறுத்தி இருக்கிறது. சில நேரத்தில் ஸ்பிரிச்சுவலி நாம் எடுக்கிற முடிவு நம்ம பிள்ளைகளுக்கு தப்பாக தோன்றும். ஐயோ, அப்பா எந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கும் வரவே மாட்டாரு, ஊழியன்னு ஓடுறாரு, எங்களுக்கு எது ஒன்றும் நிற்க மாட்டேங்கிறார், எல்லாமே எங்கள் அம்மா தான் வராங்க, அப்பா வர்றதில்லை. சில நேரத்தில் நமக்கு தோணும், ஐயோ பிள்ளைகள் நம்மளை வெறுத்துருவாங்களோன்னு. ஆண்டவர் சொல்வார், நீ போ, உன் நீதி ஒரு நாள் விளங்கும். அதை தெரியப்படுத்துகிற காலம் ஒன்று வரும். பல நேரங்களில் நாம் தேவனுக்கு முன்பாக செய்கிறது பிள்ளைகளுக்கு முன்பாக தெரியாது. ஆனால் செய்ய வேண்டியது தேவனுக்கு. அதை பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்த கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா.